வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஏய், என்னாச்சு? பாலா? ஜூஸ் தானே போட்ட? ஷோ! பாம்! ஐயோ, பாமா? வீட்டுக்குள்ள பாம் வச்சது யாரு? ஐயோ, பாம் இல்ல, பாம்பு. ஐயோ, பாம்பா? ஏய், அங்க அங்க ஷூக்குள்ளதான் இருக்கு. ஷூக்குள்ள பாம்பா? ஆமா, நான் பார்த்தேன். இதுல பாம்பே காணுமே. இல்ல இல்ல, அந்த ஷூக்குள்ள பாம்பு போனதை நான் பார்த்தேன். பாரு, இதுல பாம்பே இல்ல. ஏய், நீ வேற எதையோ பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சிட்ட போல. இல்ல, நான் பார்த்தேன். சத்தியமா அது பாம்புதான். அது அந்த ஷூக்குள்ளதான் போச்சு. ஷூக்குள்ள போன பாம்பு அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? சரி, அது யாரோட ஷூ? எதுக்கு கேக்குற? நீ சொல்லு, என்ன விஷயம்னு நான் அப்புறம் சொல்றேன். சின்னையோட ஷூ. என்னது? சின்னையோடதா? ஏய், நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற? சின்னையாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆபத்தா? சும்மா எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்தாத. சின்னையா விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அவர் கால பாம்பு சுத்திருச்சு. அதோட அறிகுறி தான் இது. நான் சொல்றத உன்னால நம்ப முடியலனா உன் சின்னையாவை போய் பாரு. விஷயம் என்னன்னு உனக்கே புரியும். அப்படியா? போ. சரி, நான் போறேன். ஐயோ, சொன்ன மாதிரி சின்னையாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோ? சிக்கடி சிக்கடி
ஏய் ஏய் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற? என்ன ஆச்சு? என்ன? ஒண்ணுல சின்னையா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்க வந்த. உன்னை பார்த்தா ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. என்ன ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஆஹா, நான் எதை பார்த்து பயப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணுல சின்னையா, நான் வரேன். என்ன பார்த்தா? என்ன ஏன் இவ்ளோ பதட்டமா வர? நீ சொன்னது சரிதான். சின்னையா கட்டில் மேல பாம்பு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பவாவது நான் சொல்றத நம்புறியா? உன் சின்னையாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவருக்கு ஏதோ நாகதோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீ உன் சின்னையாவ ஜாக்கிரதையா பாத்துக்க. நாகதோஷமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? என்ன கேட்டா? ஆமா, நாகதோஷத்தினால என் சின்னையோட உயிருக்கு ஆபத்துனா நான் தான் அந்த தோஷத்தை போக்க பரிகாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்கிட்ட எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்? ஏய், விளையாடுறது கனகா, இவ்ளோ சொல்லிட்ட. என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போ. என்னது? நான் கனகாவா? நான் துர்கா, நீதான் கனகா. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் மூங்கில் மரத்துக்கு அடியில இருக்காரு. அவரை பார்த்து நாகதோஷத்தை போக்க என்ன பரிகாரம்னு கேட்டு தெரிஞ்சுக்க போற. நீ போய் உன் வேலையை பாரு. மூங்கில் மரத்தடியில சாமியார் இருக்காரா? அங்க நீ போறதுக்கு முன்னாடி நான் போய் பாக்குறேன். சொல்லு தாயி, உனக்கு என்ன குறை? சாமி, மனசு சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயம் வீட்ல நடந்துச்சு. அப்படி என்ன நடந்தது? நான் பார்த்த விஷயத்த எங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட சொன்னப்ப இது ஏதோ நாகதோஷனும் அதனால என் சின்னையோட உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க சாமி. அவங்க சொன்னத உண்மையான தெரிஞ்சுக்கதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். சின்னையான்னு சொன்னையே, உனக்கு அவர் என்ன உறவு வேணும்? என் புருஷன் சாமி. அவங்க உன் புருஷனுக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொன்னது உண்மைதான். உன் தாலிக்கு ஆபத்து இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? பயப்பட வேணாம் தாயி. நாகதோஷத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பண்ணிட்டா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் உன் புருஷன் உயிருக்கு இருக்கிற அந்த ஆபத்தும் நீங்கிடும். அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்? சொல்றேம்மா, பசும்பால் நிறைஞ்சிருக்கிற பித்தளை சொம்புல உன் புருஷன் கட்டின மாங்கல்யத்தை கலட்டி அந்த பசும்பாலில் போட்டு நாகத்தம்மனுக்கு பூஜை பண்ணி
அந்த பசும்பாலை எடுத்து பாம்பு புத்துல இருக்கிற நாகத்தம்மனை வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நிவர்த்தி ஆகி உன் மாங்கல்யத்துக்கு வந்திருக்கிற ஆபத்தும் நீங்கிரும். சரிங்க சாமி, என் புருஷனை நாக தோஷத்துல இருந்து காப்பாத்த இப்பவே போய் நீங்க சொன்ன பரிகார பூஜைய நான் பண்ணிடுறேன். சரிம்மா. சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. துர்கா, இந்த பரிகாரத்தை நானே சொல்லியிருந்தா நான் ஏதோ உன்னை மயக்கிறதுக்காக சொல்றேன்னு நினைச்சிருப்ப. ஆனா உன் புருஷனை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை சொன்னா நீ பயந்துருவ. அதனாலதான் உன்னை நேரடியாவே பரிகாரத்தை பண்ண சொல்றேன். நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணி உன் மாங்கல்யத்துக்கு வந்திருக்கிற ஆபத்தை போக்கணும். அத சொல்றதுக்காக தான் நான் சாமியார் ரூபத்திலே வந்திருக்கேன். இது வெறும் ஆரம்பம்தான். உன் சின்னையாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்திலிருந்து அவரை முழுசா காப்பாத்தணும்னா இன்னும் கஷ்டமான பல கண்டங்களை தாண்டணும். அதுக்கு நீ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகணும். ஓம் மருந்ததி வாசிஷ்டம் வசி வசி. ஓம் மருந்ததி நட்சத்திரம் வசி வசி. ஓம் மருந்ததி நக்ஷத்ரா வசி வசி. ஓம் இப்போ நான் நினைச்சு பார்த்த மாதிரி நாளைக்கு இதே நேரம் தேய்பிறை துவிதியை திதியில 4வது நட்சத்திரமான அருந்ததி நட்சத்திரம் வரப்போறது உறுதி. அதை என் சக்தியால நான் உணர்ந்து பார்த்துட்டேன். அந்த திதியில நான் அசோக்கோட சேர்ந்தா அவன் ஆத்மா முழுசா எனக்குள்ள வந்துடும். ஒரு ராணி தேனியோட சேர்ந்த ஆண் தேனி போல அவன் உயிரை விட்டுடுவான். எதுக்காக நான் இத்தனை வருஷமா தவம் இருந்தனோ அது நடந்து முடியும். அதுக்கப்புறம் என் சக்தி பல மடங்கா பெருகும். இந்த பிரபஞ்சத்தோட அசைக்க முடியாத சக்திகள்ல நானும் ஒருத்தியா மாறுவேன். அந்த சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை என் ஆசைப்படி நாட்டி வைப்பேன். ஆனா அசோக் அடையிறது அவ்வளோ சுலபம் இல்ல. போன தடவை அவனை வசியம் பண்ணி அவனை அடையறதுக்கு நெருங்கும் போது காவேரி வந்து கெடுத்துட்டான். அந்த மாதிரி இந்த தடவையும் நடந்துடக்கூடாது. அஞ்சனம், திலகம், மசிகண்டம்னு 3 வசியத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தி ஆகர்ஷணம், மோகனம், வசியம்ங்கிற 3 வசியத்தையும் சேர்த்து பண்ணாலும் அசோக் அந்த வசியத்திலிருந்து விடுபட்டுட்டான். ஆனா இந்த தடவை அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மனமோகினி கந்த வசியத்தை பண்ண போற. அந்த வசிய கட்டுல இருந்து அவனை என்ன தவிர
வேற யாராலையும் விடுவிக்க முடியாது. ஆனா அந்த வசியத்தை செய்யறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு அபூர்வமான மந்தாரப்பூ வேணும். அது யாரும் போக முடியாத தூரத்துல மலை உச்சியில இருக்கு. அந்த பூவோட மகரந்தத்துக்கும் அந்த பூவுக்குள்ள இருக்கிற தேனுக்கும் யாரையும் வசியம் பண்ற சக்தி இருக்கு. ஆயிரக்கணக்கான கருவண்டுகளை வர வச்சு அதுங்க மூலமா மந்தார பூக்கள்ல இருக்கிற மகரந்தத்தையும் தேனையும் கவர்ந்து வர்றதுக்கான மந்திரத்தை சொல்ல போறேன். என் புருஷனுக்கு நாக தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இங்க வந்திருக்க. முதல்ல உனக்காகவும் நாக விக்கிறதுக்கும் மஞ்சள் நீரால அபிஷேகம் செஞ்சு அடுத்து பால் அபிஷேகம் செய்ய போறேன். அந்த பரிகார பூஜை நல்லபடியா முடிய நீதான் அருள் புரியணும். ஓம் ரீங் வனமோகினி ஸ்வாஹா. ஓம் ரீங் வனமோகினி பாதாள ரூபிணி. அதோ அங்க அந்த மலை உச்சியில தான் அந்த அதிசயமான மந்தார மரமும் அந்த மரம் நிறைய மந்தார பூக்களும் இருக்கு. என் வசியத்துக்குள் கட்டுப்பட்ட வண்டுகளான நீங்க எல்லாரும் அங்க போய் என் மனமோகினி கந்த வசியத்துக்கு தேவைப்படும் மந்தார பூக்களை மகரந்தத்தையும் தேனையும் எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு வண்டும் நான் சொன்னபடி மகரந்தத்தையும் தேனையும் சேகரிச்சுட்டு தான் வரணும். புரியுதா? போங்க. இந்த வண்டுங்க எல்லாம் சேகரிச்சுட்டு வர மகரந்தத்தையும் தேனையும் வச்சு இந்த பிரபஞ்சத்தோட உயர்ந்த ஒரு மறுமண திரவியத்தை உருவாக்கி அந்த வாசத்தால யாரையும் வசியம் செய்யும் மனமோகினி கந்த வசியத்தை
நான் செய்ய போறேன். அம்மா நாகத்தம்மா, என் சின்னையாவுக்கு இருக்கிற நாக தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அந்த சாமியார் சொன்ன மாதிரி பூஜை செய்யறதுக்கு முதல்ல மாங்கல்யத்தை கழட்டி வைக்கிறேன். ஆஹா, நான் அனுப்பின வண்டுங்க அத்தனையும் தேனையும் உறிஞ்சி மகரந்தத்தையும் சேகரிச்சிட்டீங்க. இனி நீங்க கிளம்பி வரலாம். தாயே, என் புருஷன் படுக்கிற கட்டிலையும் காலனிலையும் பாம்பு ஊர்ந்து போறத என் கண்ணால நான் பார்த்தேன். என் புருஷனுக்கு இருக்கிற உயிர் ஆபத்துல இருந்து நீதான் அவரை காப்பாத்தணும். எனக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கணும். நாகதோஷ பிரார்த்தனை பண்ணி உனக்கு பால் அபிஷேகம் பண்றேன். ஐயோ, என்னது? ஐயோ, தாலி உள்ள விழுந்துருச்சு. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.